வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர், அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி டியருக்கான கெஸ்ஸிங் பார்த்தாலும். ஃபஸ்ட்டு 1 மணி கெஸ்ஸிங்கு 11/9/2024 கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 10ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 69060 இதுதான் அந்த ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஓகே பாருங்கள், 10ஆம் தேதிக்கு என்ன கொடுத்துருக்கோம் நம்ம கெஸ்ஸிங்கில். அதாவது ஆல் போர்டில் 69 கொடுத்துருக்கோம், அதனால் 060 ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு 6 வந்து பாஸ் ஆகிருக்கு. அதேமாரி பி போர்ட்லேயுமே 6 பாஸ் ஆகிருக்கு. 060 இதில் 0 ஒன்றும் வரல, இதில் 6 வந்திருக்கு, இதில் 0, இதுலேயும் 0 வரலை. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா சி பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் சி பாஸ் ஆகிருக்கு. 060ல் ஏபி பாஸ் ஆகல, 0C மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னா 6 பாஸ் ஆகிருக்கு. இதேமாதிரி ஏபிசி போர்ட்லேயும் சி பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நேற்றுக்கு ரிசல்ட்டு ப்ளஸ் இன்றைக்கி ரிசல்ட்டு ப்ளஸ் வந்து நேற்றுக்கு கொடுத்த கெஸ்ஸிங்கான வின்னிங். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது 060 ரிசல்ட்டு மேபி நம்மளுக்கு 9 வரலாம், இல்லை அப்படின்னா நமக்கு 4 வரலாம் ஆல் போர்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏ போர்டில் நமக்கு சேம் 9 இல்லைன்னா 4 வர வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, 9க்கு பவர் வந்து 4 வரும். ஸோ அதனால் 9, 4 ரெண்டுமே வந்திருக்கு கெஸ்ஸிங்கில். ஸோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதேமாரி பி போர்டில் நமக்கு 4 வருது, அது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8 வருது. சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 8 இது நமக்கு சி போர்டில் வந்திருக்க நம்பரு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 9 9 3 இந்த நம்பர் 2 பேரு. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 ஓகே 8 9 9 8 இந்த 2 பேர். மொத்தமாக 4 நம்பர் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்க நம்பர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 9 3 8 அப்படி இல்லை அப்படின்னா 7 8 0. ஸோ மேபி 0 மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான டியரோட 1 மணிக்கான கெஸ்ஸிங் இது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேரளாக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். அதாவது ஓகே 11/9/2024 கேரளாவோட கெஸ்ஸிங் பார்த்தலாம். இப்போது ரிசல்ட் நேற்றுக்கு, அதாவது 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 416465. ஸோ இதுதான் ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததில் 465 ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 5 பாஸ் ஆகிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, ஏ போர்ட்லேயும் 5 கொடுத்துருந்துருக்கேன், பி போர்ட்லேயும் 5 கொடுத்தேன், சி போர்டில் கொடுக்கல. பட் ஆனால் சி போர்டில் தான் 5 வந்திருக்கு. ஸோ அதனால் ஏ ஃபெயிலு, பியும் ஃபெயிலு, சியும் ஃபெயிலு. ஸோ 465 பார்த்திங்கன்னா 6 வந்து பி போர்டில் வரணும், பட் நான் 1 கொடுத்துருக்கேன், அது ஒரு பவரில் வந்திருக்கு நமக்கு நம்பரு ரிசல்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே இதில் பாருங்கள், ஏபிசி போர்ட் பாக்ஸில் 550 கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பாஸ் ஆகிருக்கு. அதாவது சி பாஸ், இதுலேயுமே சி பாஸு, இதுலேயுமே சி பாஸ் ஆகிருக்கு. நான் 5ம் 0 கான்ஃபிடண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ அதில் 5 வந்துருக்கு. ஓகே, இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9 அதுக்கப்புறம் 8. ஏ போர்டில் 9 8 சேம் அதே தான். அதுக்கப்புறம் பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில்
7 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்ஸு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே 7997 அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 7007 இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2997 அப்படி இல்லைன்னா 128. ஸோ இந்த 2 நம்பர் ஏபிசி போர்ட் பாக்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மணிக்கான கெஸ்ஸிங், அதாவது 11/9/2024க்கான டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரிசல்ட்டு 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 814. ஓகேங்களா? நமது டோட்டல் ஃப்ளாப் என்ன இருக்குன்றதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். ஓகே, 8 மணிக்கு என்ன பண்ணியிருக்கோம்? 10ஆம் தேதிக்கு 8 மணிக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 6 மணி மாற்றி சொல்லிட்டேன். சாரி 6 மணிக்கு வந்து 814 வரணும். நல்லா பாருங்கள், நம்ம வந்து 10ஆம் தேதிக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 39 ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். ஸோ 3ஓட பவர் 8, 9ஓட பவர் 4. ஸோ இதில் வந்து இதுவுமே பவர் வந்திருக்கு, இதுலேயுமே பவர் வந்திருக்கு. பட் நமக்கு ஃப்ளாப்பு எல்லாமே நமக்கு டோட்டலாக ஃப்ளாப்பு பாருங்க, எல்லாமே ஃப்ளாப் நம்மளுது. 6 மணி டோட்டல் ஃப்ளாப்பு. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம் நம்ம. ஸோ ஒரு நாள் ஃப்ளாப்பு, ஒரு நாள் வின்னிங் அப்படி கூட வரலாம். பட் ஆனால் நம்ம ஃப்ளாப் பெருசாக வரல, வந்திருக்கு. பட் ஆனால் வீக்லி ஒரு நாள் 2 நாள் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது. ஃபுல்லாக வின்னிங்கே கொடுத்துட்ருக்க முடியாது, ஃபுல்லாக ஃப்ளாப்பே வந்துட்டுருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக மாற்றி தான் வரும். ஸோ ஓகே, நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 இல்லைன்னா 8 சேம். அதே நேற்றுக்கு வந்து இந்த 8 மறுபடியும் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து விளையாடுங்க. அதே மாதிரி ஏ போர்டில் 6 அதுக்கப்புறம் 7 வர வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 3 அதுக்கப்புறம் 7 வர வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 6 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் போர்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 6 6 3 அதுக்கப்புறம் 7 6 6 7 இது வர வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஎஸ்சியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 6 7 அப்படி இல்லைன்னா 6 7 3. ஸோ இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மணிக்கான கெஸ்ஸிங் இது தான். அதுக்கப்புறம் 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அது 11/9/2024க்கான டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 14099. இது 10ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. ஓகே, 10ஆம் தேதிக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 099 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ இதுவுமே ஃப்ளாப்பு, இதுவுமே இல்லை, இதுவுமே இல்லை, இதுவுமே இல்லை, இதுவுமே கிடையாது. என்ன ஆகிட்டுருக்குன்னா 09 ஏசி. பட் ஆனால் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, நமக்கு 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட்லேருந்து தான் கணக்கு வரும். ஸோ சி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 099 ஆக்சுவலாக நம்ம பியில் கொடுத்துருந்தோம். நீங்கள் எப்படி தான் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 069 வந்திருக்கும். பட் ஏசி தான் பாஸ் ஆகிற மாதிரி கணக்கு வரும். பட் ஆனால் நம்ம 3 டிஜிட்டில் நீங்கள் என்ன தான் போட்டிங்கனாலும்
சி மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 6 தான் கண்டிப்பாக நடுவில் வந்திருக்கும், இல்லை 0 வந்திருந்தால் கூட நமக்கு பாஸ் ஆகாது. ஸோ நமக்கு சி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. அதுதான் நான் போட்டிருக்கேன். 609னாலும் 9 பாஸு, 06னாலும் 9 தான் பாஸு. சரி, ஓகே, நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வரலாம், இல்லைனா 3 வரலாம். ஸோ 9ஓட லிங்க் நம்பர் 2 இல்லைனா 3. ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 3 ஏ போர்டு சேம் அதே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 4 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 4, 2, 3 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபி பிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 8, 0, 0, 8, 2, 3, 3, 2 இது நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்க நம்பர்ஸு. அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேபி நமக்கு நாளைக்கு 4, 5 வரலாம், இல்லைன்னா ஓகே 7, அது கூட 3 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 மணிக்கான கெஸ்ஸிங் இது தான். ஸோ டோட்டலாக கெஸ்ஸிங் ஃபுல்லாக பார்த்தாச்சு. 11ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் 8 மணிக்கான கெஸ்ஸிங் இது தான். ஸோ லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.